ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பொன்னைபாலு கும்பலுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்தான் என போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு, திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் உள்பட 11 பேரை கைது செய்து செம்பியம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கும் 5 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் 10 நாட்கள் நோட்டமிட்டு ரத்தம் அதிக அளவில் வெளியேறும் நரம்பு பகுதிகளை குறிவைத்து வெட்ட வேண்டும் என பொன்னைபாலு தனது கூட்டாளிகளிடம் கூறியது தெரியவந்துள்ளது. மற்றொரு வழக்கறிஞரின் தூண்டுதலின் பேரில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வழக்கறிஞர் அருள் திட்டம் போட்டு கொடுத்ததும், கொலை செய்த பிறகு அருளிடம் ஆயுதங்களை ஒப்படைத்ததும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து ஆற்காடு சுரேஷின் உறவினர்களான திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், நரேஷ், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றி அவர்கள் 3 பேரையும் செம்பியம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். அருளின் செல்போனில் உள்ள எண்களை வைத்தும் விசாரணையில் ஈடுபட்டுள்ள போலீசார் கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கு ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த பெரம்பூர் வேணுகோபால்சாமி கோவில் தெருவிற்கு 11 பேரையும் அழைத்துச் சென்று கொலை நடந்தது எப்படி என்பது குறித்து நடித்து காட்டி விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் பிரச்சனை ஏற்படும் அச்சம் இருந்ததால் சம்பவ இடத்திலிருந்து வீடியோ கால் செய்து எப்படி கொலை செய்தார்கள் என விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர்.